Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சோப் மேக் பண்ண போறோம். இந்த சோப் என்ன சோப்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த சோப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். இதில் ரிச் விட்டமின் சி இருக்குது. இது நேச்சுரலாகவே நம்ம டல் ஸ்கின்ஸை க்ளோ படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது ஃபைன் லைன்ஸு விங்கிள்ஸ்லாம் இருந்தால் இது ரெடியூஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஆக்னி உங்கள் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்தால் நல்லாவே ஃபேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி போர் ஸ்கின்னுக்கு சீபம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் நல்லா நேச்சுரலாகவே இது ஹைட்ரேட் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த சோப். இந்த சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சோப் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி எப்படி நம்மளோட இன்டேக் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்கு நல்லதோ அதே மாதிரி இது நம்ம சோப்பாவோ க்ரீமாவோ செய்யும் போது அது நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சோப் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது கிளிசரின் பேஸ். இது நம்மளே ரெடி பண்ணதான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நமக்கு சோப் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம வரப்போகுது. கண்டிப்பாக வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். இப்போ நான் அதில் 125 கிராம்ஸ்க்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். கிளிசரின் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக மெல்ட் ஆகும், குயிக்காகவும் மெல்ட் ஆகும். இந்த பேஸஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, இதில் ரெட் ஒயின் பேஸு, பீட்ரூட் பேஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே நமக்கு கிளாஸஸ் வரப்போகுது. உங்களுக்கு இந்த கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. இப்போ நான் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் நல்ல ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ண கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இதை மெல்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ நீங்கள் ஸ்டீல் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டெர்லைஸ் பண்ண பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் மெல்ட் பண்ணிவிட்டு மெல்ட்டுக்கு வச்சுக்கிறேன். அந்த டைமில் நம்ம ஸ்ட்ராபெரி பவுடர்ஸ்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சோப்புக்கு தேவையான ஸ்ட்ராபெரி பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 கிராம்ஸ்க்கு இல்லை 2.5 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராபெரி பவுடர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2.5 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சாஃப்டாக இருக்குது, இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா சோப் நீங்கள் எந்த அளவுக்கு பவுடர் சாஃப்டாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சோப்போட இது நல்லா வரும். ஜஸ்ட் நீங்கள் பவுடர் குறைன்னு இருந்தால் ஸ்க்ரப்பிங் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் பவுடர் வாங்கினாலும் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் சலிச்சு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே பார்த்தீங்கன்னா குறைன்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த குறைக்கிறங்கிறதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் எதாவது ஸ்க்ரப் செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 கிராம்ஸ் கிட்டே நான் எடுத்துக்க போகிற பவுடர். கண்டிப்பாக நீங்கள் சலிச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சோப்பு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இது வரும். இப்போ நான் ஒரு 2.5 கிராம்ஸ் கிட்ட எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்ரன்ஸ்க்கு நான் ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ரீக்ரன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதில் ஃபைனலாக ஆட் பண்ணல இந்த பவுடர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் லெமன் கிராஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபியூவாகவே நான் அந்த லெமன் கிராஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிறதுனால நான் அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். அது ஒரு 3 ட்ராப்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் வாட்ரியாக, ரொம்ப வாட்ரியாக இல்லாமல் ஓரளவுக்கு வாட்ரியாக எடுக்கிறதுக்கு டிஎம் வாட்டர் ஒரு 3 கிராம்ஸ் 2 to 3 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் 3 கிராம்ஸ் 2.5 to 3 கிராம்ஸ்குள்ளே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. டபுள் பாயிலிங்கில் தான் வச்சு மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்ட்ராபெரி மிக்ஸிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்கானது. இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் நமக்கு அந்த அளவுக்கு அச்சீவ் ஆகாதனால நான் ஒரு பிங்க் கலர் வந்து லிக்விட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். சோப்புக்கான லிக்விட் கலர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மேக்ஸிமம் 2 drops இனஃப். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து மோல்டை வந்து ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக ஆட மாதிரி இருக்கனால நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஏர் பபிள்ஸ்க்கு நீங்கள் ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ரப்பிங் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவுமே உள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாது. இது அப்படியே வந்து ஒரு 4 hours இல்லைனா 2 hours to 4 hours மேக்ஸிமம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 hours அப்புறம் அன்மோல்ட் பண்ணுறேன். சோப் வந்து சூப்பராக வந்திருக்கு. கலரும் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி சோப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் மேக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.